فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض ري أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام يرتوي بالحب قلبي حبي خير رسل ربي من به أبصرت دربي يا شفيعي يا رسول الله أيها المختار فينا زادنا الحب حنينا جئتنا بالخير دينا يا ختام المرسلين يا حبيبي يا محمد يا نبي سلام صل على محمد اللهم صل عليه وسلم سبحان الله لا إله إلا الله لا إله إلا அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாகவே உருவாகிக் கொண்டிருக்கின்றது. காரணம், அவனின்றி எதுவும் அசையாது. அல்லாஹ்வுடைய உதவியின்றி எதுவும் அசையாது. அவன் நாடியதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அவன் தடுத்ததை யாராலும் தடுக்கவும் முடியாது. இந்த வையகத்தையும் இந்த வையகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உறவு கொடுத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யும், மறு உலகத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரமும் சக்தியும் அவனுக்கிட்டே இருக்குது. அவருடைய படைப்புகளிடத்தில் அவன் கொடுத்த உத்தரவு மாத்திரம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிறப்புக்குரிய இந்த மஜ்லிஸ் சபைக்கு, இந்த காருண்ய வாசல் முஹப்பத்தே ரசூல் கமிட்டிகள் நடாத்தக்கூடிய இந்த மஜ்லிஸ் சபைக்கு, இந்த விழாவுக்கு வருகை தந்த என் நெஞ்சங்கள், என் அன்பு மக்கள், என் ஆரோக்கியர் மக்கள் வாழ்த்த முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், உங்க கண்களில சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது சந்தோஷத்தை தான். அப்படித்தானே? இந்த இடத்துல எல்லாரும் தகப்பன்மார் இருக்கிறீங்க, எல்லாரும் தந்தைமார் இருக்கிறீங்க. எல்லாரும் தந்தைமாருடைய சந்தோஷமும் தன் பிள்ளையுடைய முகத்துல ஆனந்தத்தை காண்பது. அதனால என்னுடைய ஈரத்துண்டு மக்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எல்லா புகழும் அவனுக்குத்தான்.
எல்லா புகழும் அவனுக்கு. அவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாந்தி அளிப்பவனும் அவன், சாந்தி அளிப்பவனும் அவன். அதனால இந்த இடத்துல இந்த மஜ்லிஸ் சாந்தி அளிப்பதற்கான மஜ்லிஸ் என்பதில்லை என்ற சந்தேகம் கிடையாது. எல்லோருக்கும் சாந்தி அளிக்கக்கூடிய மஜ்லிஸ். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் அங்கே சாந்தி சமாதானம் நிலைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் மூமின்கள் வாய் மூடி இருக்க மாட்டார்கள். காரணம், ஸலவாத் அவர்களுடைய நாவல வந்து கொண்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் ரெக்டா இறங்கிக்கிட்டே இருக்கு. மேலே பேர் அல்லாஹ் சொல்றாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு எறும்பிலும் செய்யணும். இடத்துல எந்த ஒரு எறும்பில் செய்வன் என்று சொல்லும் போது அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. எறும்பனுடைய கால், எறும்பனுடைய மூளை, எறும்பனுடைய உடம்புல ஓடக்கூடிய அனைத்தும் பெருசு கிடையாது. அதனால உலமாக்கள் எல்லாரையும் நான் கண்ணியப்படுத்துறேன். எல்லாருக்கும் திரும்பவும் உலமாக்கள் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் இந்த இடத்துல நினைவுக்குரியவனாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الله يسوع நான் என்னுடைய அமரர்கள் ஸலவாத் எங்களை பார்த்து சொல்ற, நீங்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் ஸலவாத் சொல்லுவான். எப்ப நாங்க சொல்லும் போது அவன் சொல்லுவான். நாங்க சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான், எங்களை சொல்றான். அப்ப அந்த இடம் அருளுக்கு பொருத்தமான இடமாக மாறிக்கொண்டுதான் இருக்கு. ஆனா இது இப்ப விலோட எடுத்து நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய அருளை இறக்குறோம். அதான் இதுல விசேஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கூறியதும் ஸலவாத்து யாவகம் வரக்கூடியவர்கள் ஈமான்தாரிகள். ஈமான்தாரிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எதற்காக? சாப்பிட்டு போறதுக்காக கிடையாது, தூங்கிட்டு போறதுக்காக கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு இடத்துல நாங்க அமர்ந்து அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து எங்களோட நாவல வரணும். வேற ஒன்றும் இல்லை. ஷைத்தானுக்கு கவலை வரணும் என்றால், அவனை நாங்க திருப்பி அடிக்கணும் என்றால், அவனை நம்மளிருந்து விலக்கணும் என்றால் ஸலவாத்து சொல்லணும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் ஷைத்தான் ஒப்பாரி விட்டு வந்தார். அப்ப அவருக்கு எப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைவுபடுத்துறோமோ அப்பெல்லாம் அவன் ஒப்பாரி வச்சு அழுவான். சந்தேகம் கிடையாது. அப்ப அவனுக்கு நம்ம அவனை அழ வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஸலவாத்து நாங்க ஒவ்வொருத்தருடைய நாவலும் முத்திரையாகும் வரைக்கும். முத்திரையாகிறது எப்படி? சீல் அடிச்சா திரும்ப பிச்சை ஒண்ணு வராது. இப்ப நாங்க வெளிநாட்டுக்கு ஒரு அதாவது ஒரு பார்சல் அனுப்பணும், அதுல ஒரு அட்ரஸ் தேவை, ஒரு முத்திரை தேவை. அப்ப அப்படி அனுப்பினா சரியா போய் சேர்ந்துடும். அது மாதிரி எங்களை நாவுக்குள்ள சொல்ல போனா எத்தனையோ வார்த்தைக்கு அடிமையாகி கிடக்குது இந்த நாவு. தேவைக்கில்லாத கோடிக்கணக்கான வார்த்தைகள். கொஞ்சம் வாயை துறந்து விட்டோம்னா தெரியும் நம்ம யாருங்கிறது. அந்த அளவுக்கு நாவுக்கு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். எங்க நாவை வளர்த்து வச்சிருக்கிறோம். சும்மா விட்டு பார்ப்போம், ரெண்டு பேரை மூட்டிட்டு பார்ப்போம். அப்ப அந்த நாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துடும். ஆனா ஈமான்தாரிகள் அப்படி அல்ல, பொறுமையாளிகள் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளமும் அவர்களுடைய உடல்
உடல் தூய்மை பெற்றதாக இருக்கும், அவர்களுடைய உள்ளம் தூய்மை பெற்றதாக இருக்கும், அவர்களுடைய நாவு தூய்மை பெற்றதாக இருக்கும் என்ற சந்தேகமும் கிடையாது. சந்தேகப்படுறது ஈமான்தாரியை சந்தேகப்படுறது நமக்கு ரைட்ஸ் தந்திருக்கிறா கிடையாது. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக மாறணும் என்றால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். அவர்களை நேசிக்காத வரைக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்காது. அப்ப இந்த இடத்துல நாங்க அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க, அவர்களுடைய விழா, அவர்கள் மீது நாங்கள் விழா எடுக்க எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இது எங்களுக்கு கடமை. காரணம் என்ன கேட்டால் இன்னைக்கு உலகம் வேற மாதிரி போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் எல்லா கடந்து அளவுக்கு மீறி ஏன் புகழணும், எதற்கு புகழணும் என்ற கேள்வி வைக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால நாங்கள் ரொம்ப அவதானத்தோடு வாழ வேண்டிய காலம், சூழல். எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, எங்களை நெருங்கியவர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. காரணம் முதல்ல சொன்ன சைத்தானை அளவைக்கணும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழ் பாடணும். ஸலவாத்துங்கிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழ் தான். அப்ப சைத்தானை அளவைக்கணும் என்றால் என்ன செய்யணும்? புகழணும். புகழணும். எந்த அளவு கொண்ட சைத்தான் அழுது 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 எப்பயுமே யாருக்குமே அழுது அதிகமானால் மயக்கம் வரும். மயக்கம் நேரத்தில் உயிரும் போகும். அப்ப சைத்தான் அவன் அழியும் வரை நம்மளை விட்டு அவன் அழியும் வரைக்கும் ஸலவாத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு ஸலவாத்துடைய விஷயத்துல நான் ஒரு அற்புதத்தை ஒரு இடத்துல சொல்றேன். ரொம்ப நாள் என்னுடைய மனதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு செல்லணும். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லணும். அந்த மண்ணில் வச்சு அவர்களை நான் வந்து ஒரு கனவு காணணும், அவங்களை காணணும் அப்படிங்கிற ஆசை என் உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப நான் ஒரு பெரிய மனிதர், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் மீது பயமும் அச்சமும் நிறைந்து அல்லாஹ்வுடைய தூய அடிமையாக வாழக்கூடிய ஒரு சாலிஹீன் இடத்துல நான் சொல்றேன். இந்த எண்ணத்தை, இந்த ஆசையை நான் சொல்றேன். இந்த ஆசை எனக்கு நிறைவேறணும் என்றால் நான் என்ன செய்யணும்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை குறைக்காமல், அதாவது நாள் கடந்து போகிறது பல வேலை வரும், ஆனால் எங்களோட நோக்கம் ஒன்று தானே. இப்ப இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துல வேலைக்கு செல்லணும்னா 8 hours வேலை செஞ்சா அந்த 8 hours தான் எங்களோட நோக்கமா இருக்கும். அந்த மாதிரி 24 மணி நேரத்துல எங்களுக்கு பல வேலைகள் வரலாம். ஆனால் எப்படி எங்களுடைய பருவுடைய கடமையை நாங்கள் லோகருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மகரிபுடைய நேரத்திலும் எப்படி பருவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோமோ, அதே போன்று ஒரு நேரத்தை வச்சு அந்த நேரத்தில் நீங்க முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயமாக காண முடியும். அது எந்த நேரம் அது கேட்டன, சிறந்த நேரம் அதுல அவங்க சொன்னது சுபஹ், அதாவது சுபஹுடைய வக்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் நீங்க ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சவுண்ட் வரும். அந்த நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வரும். அதோட முடிச்சுக்கொள்ளுங்க உங்களோட ஸலவாத். சொல்லி பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எனக்கு அதில் அந்த
பாக்கியத்தை தந்திருக்கிறான். உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் நான் ஆசைப்பட்டதின் காரணத்தினால உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் எத்தி வச்சேன். அதனால நீங்க முயற்சி செய்யுங்க. இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பொய்யானது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு இந்த இடத்தில் இருக்கிற பேனாவை கூட எனக்கு நிரந்தரமாக்க முடியாது. ஆனால் இந்த பேனாவால் ஏதாவது ஒரு நன்மை செய்தால் அதை நிரந்தரமாக்க முடியும். ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய காலம். அதனால எல்லோருடைய மனதிலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் புகழணும், அதிகம் ஸலவாத்து சொல்லணும் என்ற அதாவது அந்த நோக்கம், அதுதான் நோக்கமாக இருக்கணும் வாழ்க்கையில. அந்த நோக்கம் நிச்சயமாக எங்களை தோற்கடிக்காது, வெற்றியை தரும். காரணம் என்ன? நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலமாக்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் அனைத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய களத்துக்கு போய்கொண்டே இருக்குது. அதனால நாங்க எங்களுடைய மறைவுக்கு பின் அது சேரும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் எவ்வளவு வேலைகள் இருக்கும். அதனால இந்த அடியேன் உங்களுடைய நேரத்தை எடுத்து உங்களுக்கு சிரமம் தராமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடத்தி இன்ஷா அல்லாஹ் இங்கே என்னென்ன நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கின்றதோ அந்த நிகழ்வுகள் எல்லாத்திலையும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த மஜ்லிஸை சிறப்பித்து, இந்த மஜ்லிஸுக்கு வந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு போனால் என்னுடைய இந்த ஹாஜத்து நிறைவேறணும், நான் கடன் இல்லாதவனாக, நான் கஷ்டம் இல்லாம, நோய் இல்லாம, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேறணும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இடத்துல சமூகம் தந்திருக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரு ஹாஜத்து இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு எண்ணம் துவாவாக மாறுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி எனக்கு நானும் ஒரு எண்ணத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு துவாவோட தான் இங்க வந்திருக்கிறேன். ஒரு துவா கேட்கத்தான் நானும் வந்திருக்கிறேன். என்ன துவா? உங்க எல்லாரையும் பார்த்தியா அல்லாஹ் இந்த சிரித்த முகத்தை இந்த உலக அழியும் முறைக்கு நான் பார்க்கணும் ரப்பே. அதனால அல்ஹம்துலில்லாஹ் இனி நிறைய நிகழ்வு என்னால தொடங்கிட்டு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் முதல் கேட்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. மன்னிச்சிருங்க, திரும்ப கேட்கிறேன். உங்களோட நேரத்தை நான் கலத்தினதுக்கு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ், மன்னிப்பு கேட்கக்கூடியவன் நாங்க. ஒரு மனிதனை ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு யாசகம் தேடி வந்துட்டாங்க. நாங்க கிச்சன்ல அரிசி இருக்குது, அதை எடுத்துட்டு வர்றது கிடையாது. ஏதாவது சின்ன சம்பவம் நடந்துச்சு, அவர் கொஞ்சம் வெயிட் பண்றாருன்னா நாங்க குடுக்கிற கர்வம் வரக்கூடாது. மன்னிச்சிருங்க, இப்படி நடந்துட்டு கொடுக்கணும். வந்துட்டாங்க, நாங்க நிக்க சொல்லிட்டு அப்படி உள்ள போயிட்டோம். கிச்சன் வரைக்கும் போயாச்சு, கொஞ்சம் அரிசி கொண்டு வர்றது. அந்த இடையில கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுட்டு ஒரு தாமதம் ஆயிடுச்சு. இப்ப அவரை அவங்க இந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப நாங்க கொடுக்குறாங்க தானே, எங்களுக்குள்ள ஒன்று வருமே, எங்களுக்குள்ள ஒரு கர்வம் வரும். கொடுக்குறவன் என்ன செய்ய மாட்டான், பெருசா எதையும் பற்றி யோசிக்க மாட்டான். அதனால அந்த கொடுக்குற நேரத்தில் அந்த கர்வம் அழியணும் என்றால் மன்னிச்சிருங்க. அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணாக்களையும் நானும் நீங்களும் எடுத்து நடந்தால்தான் உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம். அதுக்கு நான் ஒவ்வொருத்தரும் அறிவு பெறணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் திரும்ப செய்யணும் என்று நான் இந்த சிறிய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்த விடயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எல்லோரும் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سلام عليك يا حبيب، سلام عليك، صلوات الله عليك يا نبي، سلام عليك يا رسول، سلام عليك يا حبيب، سلام عليك، صلوات الله عليك. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك يا نبي، سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات عليك يا نبي، سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك يا نبي، سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم، الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق المكين القوي المتين الولي الحميد المحسن المبدي المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعال البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المكسر
المقسط الجامي الغني المغني الماني الضار النافي النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نوره سطع المدينة صلى صلاته حلى بصفاته يا بخت اللي في ظله ماشي يشفع له في مماته. يا سند للمسلمين يا حبيبي يا محمد يا ابن عبد الله. تمت الرسالة تمام والحبيب مسك الختام. طول حياتي وفي صلاتي بدعى أصلي وراه. من أول يوم في عمري سمعت أبويا وأمي بيصلوا عليه. اللهم صل عليه. الله حببني في الإيمان حسسني بالأمان واتعلقت بيه. أشوفك في المنام يا رسول الله وابكي على كتفك وانام يا حبيب الله وانول شرف لقى صحبتك وخطي في صفوف أمتك واتحامى فيك. غير
وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفارقين من عرب ومن عجم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم هو الحبيب الذي ترجى شفاعته هو الحبيب الذي ترجى شفاعته هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل دائما أبدا على حبيبك خير خلق الله كلهم مولاي صل دائما أبدا على حبيبك خير خلق الله كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ثم الرضا عن أبي بكر وعن عمر ثم الرضا عن أبي بكر وعن عمر ثم الرضا عن أبي بكر وعن عمر وعن علي وعن عثمان ذي الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم உள்ளாரோயும் இல்லாமல்லோடும் உங்கல்லாமல் சொன்னால் போதும் இச்சோலைகளில் நோய் தீர்க்கும் எங்கள் முத்து நகர் வாழும் முத்து மணியே நோய் செய்வேன் உங்கள் பேரில் நட்டம் நலமாய் ஜெயமளினோ என் செய்வேன் உங்கள் பேரில் நட்டம் நலமாய்
என்றோ பதியும் பொன்னால் வருமோ செவனாவொலி பொருட்டால் எல்லா பலாய் அலும் மகளும் உங்கள் அருளால் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பொறுப்பார் வல்லோ என்று போற்றுகின்றோம் தங்களை நாம் உத்தம நபியே தஞ்ச வேண்டி தங்களை நாம் கெஞ்சுகின்றோமே தஞ்ச வேண்டி தங்களை நாம் கெஞ்சுகின்றோமே இன்னும் தாமதமே ஆறுயிரே என்பரும் வாவல் ஹந்தனும் எங்கள் நபிய மஹ்ஷர்களில் வாவல் ஹம்தனும் இனிய குடியினில் அழியமை ஒதுங்கிடச் செய்வீர் தங்க நபிய தங்கள் ஹவுதல் கௌசரில் நாங்கள் அமுத தண்ணீர் பருகிதாகம் தீர்க்க தயவு செய்யுங்கள் வெங்கொடுமை நகரே நாதியற்ற மானிடர்கள் நரகத்தை எண்ணி நடுங்குகின்ற கியாமத்தனும் மறுமை நாளிலே ஆதரவாய் அடைக்கலமாய் உம்மத்தையெல்லாம் தாங்கள் இல்லாமல் வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ்